நல்லது கேட்டு வருங்க சரி. நடந்த செய்தி கூட நானும் கேள்விப்பட்டேன். எங்க மட்டும் அப்படியெல்லாம் செய்யவே மாட்டாங்க. இது வேற யாரும் நாசமா போறாங்க செய்த வேலை. எப்படியாச்சும் நம்புங்க, அவரை விட்டுடுங்க. சும்மா அவரை விட்ட முடியாதம்மா. அவர் இந்த குற்றத்தை பண்ணலன்னு யாராவது விட்டுப்படுத்தணும். அவருக்கு எல்லாம் செய்ய மாட்டாங்க நான் தான் சொல்றேங்களே. நீ மட்டும் சொன்னா போகலாமா? கூட என் ஐயன் சேர்த்து சொல்லி சொல்றேன். இந்த மாதிரி விளையாட்டுமா இங்க பேசப்படாது. முதல்ல வெளியே போயிடல. எங்க மச்சானை கூட அனுப்பிடுங்க, நாங்க வெளியே போயிடுறோம். கொடுத்து வராது. உங்க முதல்ல வெளியே போய் அம்மனி என்ன அம்மனி என்னென்னமும் பேசிக்கிட்டு ஏதாவது அம்பு வந்துட போது நான் வெளியே போகலாம். என்னப்பா இது? ஒரு மனுஷன் நல்லவன்னு சொன்னா கூட வெளியே போக சொல்றாங்க. இனிமே இங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. போங்க வெளியே. பொல்லாத நியாயத்தை கண்ட மாதிரி பொண்ணையும் விட்டுட்டு போலீஸ் கச்சேரிக்கு வந்துடுறானுங்க. உன் ஜோலியா பாத்துக்கிட்டு நீ சும்மா இருங்க. அடையா கத்துறேன். இல்ல போக என்ன ஏட்டு போறதுக்குள்ள ஒரே அடியா போச்சுக்கிறீங்க. போங்க. நீதான் குற்றம். உன்னை தாலுகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறேன். ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? நான் என்னத்துன்னு சொல்றேன். சத்தியமா அந்த பையனை நான் அடிக்கலைங்க. அவ்வளவுதான் சொல்லு. நீ திருப்பி அதே பாடத்தை தான் சொல்லிட்டு இருப்ப. 16 அப்பா சாமி கண்ணு முடிச்சுட்டியா? இப்பதான் புதுசு வந்தது. ஏட்டியா என் பையன் கண்ணு முடிச்சுட்டா. சாமி சாமி அப்பா கண்ணா என்ன செய்யுது? பையாண்டவா நீ வாங்க காப்பாத்தணும். என்ன சார் இதெல்லாம் என்ன நடந்தது? செங்கோடு நீட்டு நிற்கிறாரு. தம்பி செங்கோடு தான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது. நானும் யுவராம் நடந்தது உங்களுக்கு பூரா தெரியுமா? ஏன் தெரியாது? செங்கோட அவங்களை அடிச்சு தூக்கிட்டு போனதை மாயாண்டி பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். நான் பிறகு செங்கோட வீட்டுக்கே போய் கைது பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏத்த என்ன அடிச்சு கொல்லணும்னு நினைக்கிற செங்கோட அவங்க வீட்டுக்கு எதுக்கு சார் தூக்கிட்டு போனோம்? ஏட்டையா தம்பி அடிவச்ச அதிர்ச்சியில ஏதோ உலகு. நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. அட பாதி பையன் நானே உன்னை அடிச்சு மண்டையை உரைச்சதும் இல்லாம குழியோடி புதைக்கிறதுக்கான வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டான். அதை மாயாண்டி அந்த ஓரத்தை சொன்ன ஒரு பாடு ஏட்டையாவை கூட்டிகிட்டு போய் அழைச்சுக்கிட்டு வந்தான். அப்பா இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் தெரியுமில்ல? டென்ஷன் தான். போலீஸ் ஸ்டேஷன் தெரியுது இல்ல? ஏன் தெரியும்? அப்ப கொஞ்சம் சும்மா இருங்க. மாயாண்டி என்ன செங்கோட அடிக்கிறத நீ கண்ணால பாத்தியா? செங்கோட என்ன அடிக்கிறத நீ கண்ணால பாத்தியா? அடிக்கிறத பாக்கல தூக்கி போல பாக்கல. அதனால அவர் தான் அடிச்சுட்டாருன்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன தம்பி நீங்களே இப்படி சொல்றீங்க? ஏன் தம்பி உங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏற்கனவே விரோதம். அந்த பைய தவறுகளை யாரும் அடிக்க முடியும்? செங்கோடனுக்கும் எங்க அப்பாவுக்கும் தான் விரோதம் ஒழிய எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தகராறும் கிடையாது. நடந்த விவரத்தை கூட நான் சொல்றேன் கேளுங்க. செங்கோடன் கிட்ட 4-5 பேர் தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நான் தூரத்திலிருந்தே பார்த்து செங்கோடனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு போனேன். அதே சமயத்துல எவ்வளவு ஒருத்த முகத்தை நான் துணியால முடிக்கிட்டு செங்கோடனுக்கு தெரியாம அவரை பின்னாடி அடிக்க போனான். நான் அதை தடுக்கிறதுக்குள்ள அந்த அடி தவறு என் தலைமையில ஊந்துட்டு நான் மயக்க போட்டு விழுந்துட்டேன். அடிபட்ட என்ன சிகிச்சை பண்றதுக்காக செங்கோட அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கலாம். இதுதான் நடந்திருக்கும். ஏன் சார் இப்ப கூட உங்களுக்கு உண்மை புரியலையா? புரியுது தம்பி, நல்லா கூட எடுத்துட்டப்பா. சந்தர்ப்பம் அப்படி இருந்ததுனால நீதான் அடிச்சுட்டே நினைக்க வேண்டிய ஏற்பட்டுச்சு. என்னை மன்னிச்சிடப்பா, உங்க வீட்டுக்கு போகலாம். செங்கோடா உன்னை அடிச்சு வந்தவங்க யாருன்னு உன்னால அடையாளம் சொல்ல முடியுமா? அது எப்படின்னு சொல்ல முடியும்? எல்லாரும் மனுஷன் மாதிரி தான் இருந்தாங்க. நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மாவை பார்க்கணும் வரணும். சரிப்பா போயிட்டோம். என்ன இப்படி இருக்கு பாபு? நம்ம வீட்டுக்கு போ. இல்லைங்க, வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்து போட்டு வரணும். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போறியா? சரி வரணும். உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். உண்மை குற்றவாளிகளை ரொம்ப சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சிடுறேன். நீங்க வீட்டுக்கு போகலாம். தேங்க்ஸ். அட மாயாண்டி, நீ என்னப்பா சொல்ல போனா பொசுக்குன்னு வெளியில வந்து நிக்கிற? உள்ள ஒண்ணு பேயா தேடிட்டு இருக்கேன் நானு. நேரம் சரியில்லை, அப்புறமா வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். மாயாண்டி, இனிமே நீ யாரையும் எங்கேயும் எப்பவும் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பமே ஏற்படாது. நீங்க வாங்கப்பா. சின்ன பொண்ணு, நீ ஏமா நகை நட்டெல்லாம் எடுத்துட்டு நிக்கிற? ஒண்ணும் இல்ல பவுளமல்ல, அம்மாவுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. நீ போய் நம்ம கிராமத்து வைத்தியரை கூட்டிட்டு வா. போறோம்.
இனியும் தாமதிக்காதே. உன் தாய் மூர்த்தி தெளிந்து எழுவதற்கும் மனதை தைரியப்படுத்திக்கும். தற்கொலைக்கு தயாராகிவிடு. தாய்க்கும் தமையனுக்கும் முன்னால் வரும் இடையூறு 1 2 அல்ல தங்கம், 1 2 அல்ல. அம்மா, என்னை தேட வேண்டாம். என் முடிவை நினைத்து யாரும் அழ வேண்டாம். என் இறுதி வணக்கம் தங்கம். என்ன முடியுது? உலகத்துல நான் வாழவே பிரியப்படலண்டா. என்ன அப்படி சொல்ற? நான் ஒரு உயிரோட இருக்கிறதுனாலதானே உங்களுக்கு, அம்மாவுக்கு, எல்லாருக்கும் தொந்தரவு. அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத. உனக்காகவும் அம்மாவுக்காகவும் தான் நான் இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் எப்பவோ எங்கேயோ போயிருப்பேன். எனக்கு வாழவே பிடிக்கலன்னா தப்புமா, தப்பு. நீ தாழ மாட்டேன். நீங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. தலையில அடி. நீங்களும் உங்க தங்கையை தவறா நினைக்கலன்னு சத்தியம் பண்ணுங்க. இனிமே நினைக்க மாட்டேன். எங்க அப்புறான நினைக்க மாட்டேன். என்ற மேல தப்பு ஒண்ணும் இல்லைன்னு ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போன்னு ஏட்டையா சொல்லிட்டாரு. அண்ணா, இப்பதான் எனக்கு உயிர் வந்துச்சு. பண்ணையார் மகனுக்கு எப்படி இருக்குன்னா? ஒண்ணும் இல்ல, பழச்சுக்குவான். அம்மா எங்க? அம்மா இப்பதான் மூச்சை தெளிஞ்சு எந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு பழையபடியும் மயக்கமா இருக்குன்னு படுத்துக்கிட்டாங்க. அதுக்குள்ளதான் நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முனி, நீங்க அம்மாவை தனியா விட்டுட்டு? ஏமா, ஏமா, அம்மா எங்க மணி? இங்கதான் படுத்திருந்தாங்கண்ணா. என்ன முடியுது? இது ஏன் லெட்டர்? ஏமா, ஏமா, விட்டு போட்டு போறதுக்கு எப்படிமா உங்களுக்கு மனசு வந்துச்சு? நாங்க என்னமா தப்பு பண்ணோம்? எங்களை விட்டு போறதா எங்க 2 பேரும் இங்கே கழுத்து நெருப்பு போட்டுட்டு நீங்க போறோம். நான் என்னடா செய்வேன்? என் புத்திய சரியில்லைப்பா. தங்கத்தோட கடிதாசி என் மனசை கலக்கிட்டது. அதுவும் இல்லாம நீ இனிமே திரும்ப மாட்டேன்னு சொல்லி நான் இந்த முடிவுக்கு வந்தேன்ப்பா. நான் இந்த முடிவுக்கு வந்து நீங்க 2 பேரும் உயிரோடு தான் இருக்கீங்கன்னா நான் ஒரு காலம் சாக மாட்டேன்ப்பா. நான் ஒரு காலம் சாக மாட்டேன். உங்க 2 பேருக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வச்சு என் கண்ணால பாக்குற வரைக்கும் நான் சாகவே மாட்டேன்டா. சத்தியமா சாக மாட்டேன். சத்தியமா சாக மாட்டேன்மா. என்னப்பா? ஆமா, ஏண்டா நீ எப்படிடா வந்த? வாங்கம்மா சொல்லுங்க. அப்புறம்ங்க என்ற மேல தப்பு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஏட்டையா என்ன செயலுக்கு அனுப்புறதா முடிவு பண்ணி போட்டாருங்க. ஐயோ, அப்புறம் அப்புறம்ங்க பண்ணையார் மாவன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சுங்க. செங்கோட என்ன அடிக்கலீங்க. செங்கோட மேல எந்த விதமான தப்பு இல்லைங்க. செங்கோடனை அடிக்கிறதுக்கு தான் 2 3 பசங்க போனானுங்க. பெரிய சண்டைங்க. நான் செங்கோடனை காப்பாத்துறதுக்காக அங்க போனேங்க. அந்த பசங்க என்ற மண்டையில அடிச்சு மண்டையை பொழந்து போட்டானுங்க அப்படின்னு உண்மையை சொல்லி போட்டானுங்க. ஆமாங்க. அப்புறங்க ஏட்டையா என்ற மேல தப்பு இல்லைன்னு நினைச்சு என்ன வீட்டுக்கு போக சொல்லி போட்டாருங்க. அவ்வளவுதானுமா நடந்துச்சு. நான் ஒண்ணுமே தப்பு பண்ணலீங்க. அப்பா, என் சாமி என்ன மன்னிச்சுடா அப்பா. உண்மை தெரியாம நானே உன் மேல குத்தம் சொல்லிட்டேன்டா. அது ஒண்ணும் இல்லை. ஏன்பா, அந்த பண்ணையார் மகனுக்கு எப்படி இருக்கு? அவனுக்கு ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. உசுறு கொண்டு மோசம் இல்லைங்க. மண்டக்கானுக்கு பிறந்து போச்சு. அண்ணா, நான் ஒண்ணு கேக்குறேன், கோவப்பட மாட்டீங்களே? ஐயோ, இனிமே உன் மேல கோவப்பட மாட்டோம். நீ மட்டும் செத்து போறேன்னு சொல்லி போடாது. பண்ணையார் மகனை என்னென்ன திட்டுனீங்க? கடைசியில அவரு தானே உங்க உயிரை காப்பாத்த வந்தாருன்னு சொல்றீங்க. என்னன்னா பேசாம இருக்கீங்க? அண்ணா, இப்ப கேக்குறேன், தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லேன்னு உங்களுடைய உயிரை காப்பாத்தின ஒரு நல்ல மனுஷன் தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா, வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு நல்ல மனுஷன் உங்க தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா, வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு நல்ல மனுஷன் உங்க தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா, வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு நல்ல மனுஷன் உங்க தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா, வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? தங்கம், அம்மி, இந்த உலகத்திலே உனக்கு தகுந்த புருஷன் அந்த பண்ணையார் மகன் தான். ஆமா, உனக்கு தகுந்த புருஷன் பண்ணையார் மகன் தான். செங்கோடா, அண்ணா உண்மையாதான் சொல்றீங்கப்பா? உங்க சத்தியமா சொல்றேங்க.
அம்மணி மனசு தெரிஞ்சு நடக்கிறதுக்கு அந்த பண்ணையார் மவனால் தானுங்க முடியும். அண்ணா நிஜமா தான் பேசுறீங்களா? ஆமா அம்மணி, உங்க அண்ணன் தான் இப்படி பேசுறேன். அண்ணா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை எனக்கு கணவனா முடிவு கட்டிட்ட பிறகு அவர் அங்க அடிபட்டு அலங்கோலமா கிடக்கிறது என்னால பார்க்காம இருக்க முடியுமா? அவருக்கு பணிவிட செய்யாம நான் இங்க இருக்கலாமா? என் மனசுதான் நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது அம்மணி, முடியவே முடியாது. அவ்வளவு கல்பனசு படைச்சவன் எனக்கு தங்கச்சியா பார்க்கிறேன். அம்மணி புறப்படு, கொண்டுட்டு போய் அந்த பண்ணையார் மாவட்ட சேர்த்து போட்டு அவனுக்கு சௌக்கியமானவன உங்க 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு போட்ட மறுவேலை பார்க்கிறேன். செங்கோடா, அந்த பண்ணையார் ஏதாவது சொல்லிட்டு போறாருப்பா. அவன் என்னத்தன்னு சொல்லி போட போறான், எனக்கு அதை விட பேச தெரியுமுங்க. நீ மட்டும் கோவமா பேசாதடா. அதுக்கு என்னங்க பாத்துக்கலாம். அம்மணி, அம்மா காலைல விடுத்து கும்பிடு. இருக்கு சுமங்கலியா இருமா. எல்லா பயல்களையும் இங்க வந்து கூட்டிக்கிட்டு தம்பிக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. போங்கடா பயல்களான்னு துரத்தி விட்டாங்க. அடிச்சு விரட்டு பயல்களா. நீங்க திண்ணையில போய் உட்காருங்க. ஆமா, என்ன முழிக்கிற? சண்டைக்காரன் பிறந்தவளை கூட்டிட்டு ஒன்ற வீட்டு வாசப்படி மிதிச்சிருக்கானு பாக்குறியா? நடந்ததையெல்லாம் மறந்து போடு. விசேஷம் வரும் என்ற பிறந்தவன் ஒன்ற மகனை பார்த்து அவனுக்கு பணிவிட செஞ்சு அவன் சௌக்கியமாகிற வரைக்கும் அவன் கூடவே இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்து போட்டான். நானும் அதுக்கு சம்மதிச்சு போட்டேன். நீயே அதுக்கு மறுப்பு சொல்லாம ஒன்ற மருமகனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. அரசி ரோஷம் கட்டம் சண்டைக்காரன் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு உனக்கு வெட்கமா இல்லை? என் மகனுக்கு இந்த நிலம வராது காரணம் நீதானடா. ஏன் அவனை இங்க பார்க்க வந்துருக்கு? அவன் வேற கூப்பிட வந்துட்டான். மாறகட்டவன் அதோட பேச்சு நிறுத்தி போட்டு நிறுத்தி போடு. அவன் மாமான் கூப்பிடுறது உனக்கு பிடிக்கல, நிச்சயம் நிறுத்தி போடு. நானும் நிறுத்தி போடுறான். ஆனா மறுவாதி அவங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சு போட்டு மறுசோரி பாரு. கல்யாணமா? ஏ செங்கோடா, இந்த பேச இங்க வந்து பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறதா? தகுதியும் ஏன் மகனும் உன் தங்கச்சி பூச முடியாது, வாழ முடியாது, வாழவும் கூடாது, வாழவும் விட மாட்டேன். ஆமா, மறுபடியும் அப்படி சொல்லாது. அப்படித்தான் சொல்லுவேன். மறுபடியும் அப்படி சொல்லாது என்று பிறந்த தாங்க மாட்டா செத்து போயிடுவான். வீணான ஒரு பொண்ணு பாவத்துக்கு ஆளாவது நீயும் நானும் வேணாலும் விரோதியாவே இருந்துட்டு போறோம். அவங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சு போடு. அவங்க 2 பேரும் பிடிக்காது. ஆமா, இந்த ஜென்மத்துல ஒரு நினைப்பு நிறைவேறா. அதுக்கு இந்த தகுதியை பற்றி சொல்ல மாட்டானா? பண்ணையார, பிறந்தவளுக்காக இத்தனையும் நான் பொறுத்துக்கிறேன். இல்ல எனக்கு வர்ற கோபத்துக்கு இரமணி இந்த பெரிய மனுஷன் என்னத்தான் முடிவு சொல்ற பார்த்து போட்டு போயிடலாம். முடிவாதான் சொல்றேன். உன் தங்கச்சியை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடு. நிக்காத. நான் கடைசியா சொல்றேன். ஒன்ற மருமகளை கூட்டிட்டு போக முடியாது. கூட்டிட்டு போயிட்டா தீரணும். அது ஒரு கால் நடக்கிறாங்க. நடந்துதான் தீரணும். வெளியே போய் என்னையா செங்கோடா, உன் தங்கச்சியை கூட்டிட்டு வெளியில போகல, என் ஆளுநரை விட்டு கழுத்த பிடிச்ச வெளியில சொல்லுவேன். அப்படி ஒன்ற அண்ணனால இனிமே பொறுக்க முடியாது. புறப்படுங்க. இங்க இருக்க போற இந்த வீட்டுக்குள்ள போ. உங்க அண்ணன் செங்கோட தான் சொல்ற போகல. உன்னை எந்த பயத்தை இருக்கிறத பாக்குறேன். போகலி இந்த நில்லு. வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்சா காலை வெட்டி விடுவேன். அவளை தடுத்து ஒரு கையை நறுக்கி போடுவேன். நறுக்கி போகலி. என்ன செங்கோடா, அவளை தைரியம் வந்துட்டு அவளுக்கு என்ன மன்னிச்சு போடுங்க. சின்ன பிள்ளைத்தனமா தெரியாதனமா பேசி போட்டுங்க. என்ன இருந்தாலும் நான் உங்க தங்கச்சி பையன் தானுங்க. மேடம், நான் உங்க பண்ணை ஆளுங்களை கூப்பிட்டு என்ன இந்த மரத்திலேயே கட்டி போட்டு அடி அடின்னு அடிச்சு கொண்டு போடுங்க. ஆனா என்ற பிறந்தவருக்கு உங்க பையனுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சு போடுங்க. உங்க காலை பிடிக்க அந்த பொண்ணு வந்து எங்க பையங்கய்யா? எங்கய்யா பையன்? நம்ம தம்பி இந்த கடுதாசியை என்கிட்ட கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிடுச்சுங்க. எங்கய்யா போனா? விவரம் சொல்லலீங்க. எந்த பக்கம் ஏன் போனா? இந்த பக்கம் தானுங்க. ஐயோ, ஆனா பாவி பையனே, உன்னை நம்பி நான் நாசமா போனே. என்ன கடுதாசி சொல்லியா? விளையாடியா? இல்லீங்க, படியா படிச்சு தொலை. எங்கள் பிரிவை நினைத்து யாரும் வருந்த வேண்டாம், எங்களை தேடவும் வேண்டாம். கண்ணன் சங்கம். ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டு போயிட்டாரு ஐயா. கல்லுமா நின்றுட்டு இருக்கிறியா? போய் தேடி பிடிச்சு கொண்டா. அடுக்கண்ணா, இங்க வா. என்ற பிறந்தவளும் பண்ணையார் மகன் இந்த பக்கம் போறத பாத்தியா? நான் பார்க்கலையப்பா. பொழுதாய் என்ற பிறந்தவளும் பண்ணையார் மகன் இந்த பக்கம் போனாங்களா? இல்லையா? கண்மச்சான், நம்ம தங்கமும் பண்ணையார் மகன் இந்த பக்கம் போனாங்களா? இல்ல மாப்பிள்ளை, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்லைங்க. மாமா, மாமா, என்ன மாமா இது? செங்கோட அந்த மாயாண்டி பையன் எண்ணி அடிச்சு போட்டுட்டு ரெக்க போய்
மாமா சொல்றீங்க உண்மைதானா? ஆமா மாமா, அந்த மாயாண்டி அன்னைக்கே மண்டைய உடைச்சிருப்பனுங்க, உங்க முகத்துக்காக விட்டனுங்க. மாமா, என்ற பிறந்தவளை அந்த பண்ணையார் மகன் கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஆமாங்க, அவளை தேடுறதுக்காக தான் உங்களையும் துணைக்கு கூட்டிட்டு போலான்னு வந்துருங்க. நீங்க அதை விட பெரிய சமாச்சாரமா சொல்றீங்க. அப்படி எப்படியாவது அந்த பழகிட்ட இருந்து என் ரெக்கம்மாவை விடுவிச்சு காப்பாத்த. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியாவது என்ற பிறந்தவளையும் ரங்கமாவை கண்டுபிடிச்சு கொண்டுகிட்டு வந்தே சேர்க்கணுங்க. இல்லாட்டி நான் திரும்பவே மாட்டேனுங்க. செங்கோட செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கங்க. வேணாம், விடுங்க, நான் பார்த்துக்கிறேங்க. ரங்கம்மா, என்ன பேசுறேன்? இன்னைக்கு என் இடத்துல வந்து அம்பிட்டு கிட்ட பாத்தியா? இந்த இடத்துக்கு உங்க அப்பனும் வர முடியாது, அந்த செங்கோடனும் வர முடியாது. எங்க மாயாண்டி அண்ணன் இருக்கிற இடத்துக்கு எவன் கூட வர முடியாது. எப்பா சித்தகுப்தா, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஒரு கணக்குக்கு சொன்னேன், கணக்கு தப்புன்னா விட்டுரு. என்கிட்ட இருந்து இனி தப்பவே முடியாது. அக்கிரமத்தை அளவுக்கு மீறி செய்யறவங்க அதிக நாள் வாழவும் முடியாது. ஏன் முடியாது? நீயும் நானும் புருஷன் முஞ்சாதியா வாழத்தான் போறோம். அதை இந்த ஊரு ஜனங்க பார்த்து, ஆனா பாவமே, இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்து போச்சு, பார்க்க சலிக்க முடியலையே அப்படின்னு ஓன்னு அழுவாங்க. ஏண்டா அப்படியா? அப்படித்தான் சொல்றாங்க இவங்க. ரங்கம்மா, உன் புடிவாதமான பேச்ச கேட்டு இனிமே இந்த மாயாண்டி அஞ்சவே மாட்டான். இந்தாயா, சத்தம் போட்டு பேசிட்டு அதை பார்த்து இந்த ரங்கம்மாவும் பயந்துடவே மாட்டான். இன்னைக்கு நீ என்ன பேசினாலும் சரி, மாயாண்டி அண்ணனுக்கு உனக்கும் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். ஓம்படி போயிடு வெளியே. வெளியே போலாம். என்ன பார்த்தா வெளியே போக சொல்ற? வெளியே போடி போட என்ன செய்ய நீ? ஆமா, நீ போயிடு வெளியே. ரங்கம்மா, உன்னை நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நானும் உன்னை ரொம்ப தயவா கேட்டுக்கிறேன், ஒரு நல்ல காரியம் செய்யறியா? நீ இந்த உலகத்தை விட்டு ஓடிட. மானம் கேட்டவன், எங்க அப்பனையும் அடிச்சு போட்டுட்டு என்னையும் இங்க கொண்டு வரதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கு? தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு தானே நீ தாண்டி குடிக்கிறேன். என் மச்சான் இங்க இருந்தா இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறது என்ன பேசிட்டு இருக்கேன்? எனக்கு கோபமே இப்ப பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். அப்புறம் போயிருக்குமா? கூட்டி சாவிய பத்திரமா வச்சுக்கடா. ஓடிட போறாடா. நீங்க பயப்பட வேண்டாமே. இந்த ஓமப்படி உசுர கொடுத்தாலும் கொடுப்பான ஒழிய சாவிய தரமாட்டான். ஜாக்கிரதையா. என்ன சொன்னது ரங்கம்மா? என்ன சொன்னாடா? ஐயோ, அவ கிட்ட நெருங்கவே முடியலையே. கட்டி எடுத்து அடிக்க வாரா, அருவாளுக்கு வெட்டுறா. என்னை கொன்னே போடுவா போலுக்கா. இலாண்டம் பயங்காரியா இருக்கிறிய, அருவாள் எடுத்து வெட்ட வந்தா ஒடியாந்துட்டாங்கிறிய. இந்த பாரு, நான் சொல்றபடி கேளு. நமக்கு வேணுங்கிற 10 பேர்த்த கொண்டாந்து உட்கார வை, அவ கழுத்துல தாலியை கட்டு. அவங்க அப்பனும் ஒண்ணும் பேச மாட்டான். அவன் ஆசைப்பட்டான் செங்கோட இல்ல, அவனும் ஒண்ணும் பதில் பேச முடியாது. இனிமே எங்ககிட்ட இருந்து நீங்க எல்லாம் தப்பவும் முடியாது. தாத்தா, எல்லா திருட்டு பசங்களும் ஒன்னா மாட்டிக்கிட்டானுங்க. மறுவாதியா கேளுங்க, ரங்கம்மாவை எங்க கூட அனுப்ப முடியுமா இல்லையா? மாயாண்டி, பிறந்ததுல இருந்து ஏன்டா இப்படி தப்பான வழியில நடந்துகிட்டு வர்றேன்? நான் ஒரு பெரிய மனுஷன் சொல்றேன், ரங்கம்மாவை செங்கோடன் கூட அனுப்பிச்சு வச்சுடாம. நீ மகா பெரிய மனுஷன், அந்த சின்ன பையனுக்கா நீ சிவாஸ் வந்துட்டியா? போய் வேலை பார்த்துக்கிட்டு. நீ சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் நான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன் தான்டா. டேய், போகாமா சொல்றேன், ரங்கம்மாவை செங்கோடன் கூட அனுப்பிச்சு வைக்கிறதா இல்லையா? வைக்கலன்னா என்ன பண்ணுவேன்னு? ரங்கம்மா,
பேசுறீங்க? அதெல்லாம் அப்ப பேசிக்கலாம் வாங்கி. என்ன தாத்தா இது? ஒண்ணும் இல்லப்பா. தாத்தா ரங்கம்மா கூட்டிட்டு போய் பத்தாம அவங்க அப்பா கிட்ட சேர்த்துருங்க. போற வழியில ஸ்டேஷன்ல சொல்லி ஏட்டையா வந்து இந்த திருட்டு பசங்களை எல்லாம் இழுத்துட்டு போக சொல்லுங்க. நான் தங்கத்தை கண்டுபிடிக்காம அம்மா முகத்துல முடிக்க மாட்டேங்க. நான் வர்றேன். எங்க மச்சான்? நானும் வரேன். தம்பி தம்பி தங்கத்தை கண்டுபிடிக்காம சோறு தண்ணி சாப்பிடுறது இல்ல, கூட்டிக்கிட்டு வராம அம்மா முகத்தில் முடிச்சது இல்லன்னு தோட்டக்கார தம்பிக்கிட்ட சொல்லிட்டு தம்பி தேடிட்டு போயிடுவோம். அம்மா அம்மா என்ன விஷயம்? அம்மா, பண்ணையார் மகனும் உங்க பொண்ணு தங்கமும் தெப்பக்கர மண்டபத்துல தற்கொலை செய்துவிட்டு செத்து போயிட்டாங்க. இத்தனை பயிர்கள் அனுப்பி நீரும் போய் பையனை கண்டுபிடிக்காம வந்திருக்கிறீரே, நீர் உயிரோட இருக்கலாம் ஐயா. ஆறு குளத்துல விழுந்து சாவல ஐயா, நாக்க குடிக்கிட்டு சாவல ஐயா. ஐயா ஐயா, என்னடா என்ன என்னடா? நான் என்னத்த சொல்லட்டும்? நம்ம சின்னையாவும் செம்போட தங்கச்சியும் தெப்பக்கர மண்டபத்துல தற்கொலை செய்து செத்து இருக்காங்க ஐயா. உங்களை தேடிட்டு உங்க வீட்டுக்குலாம் போயிட்டு வர மாப்ள. எதுக்கு மச்சா? உங்க தங்கச்சியும் பண்ணையார் மகனும் தெப்பக்கர மண்டபத்துல தற்கொலை பண்ணிட்டு செத்து இருக்காங்க. ஐயாண்டோ மாயாண்ட எங்கன்னு கேட்டா என்னமோ கதையெல்லாம் சொல்றீங்க. ஐயா எனக்கு தெரியாது சாமி, சத்தியமா தெரியாதுங்க, நிஜமா சொல்றேங்க. சரி, நீ இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன். 460 அயலாண்டத்தை ஸ்டேஷனுக்கு கொண்டு போ. மாயாண்ட எங்க இருக்கிறான் நான் தேடி பிடிச்சு கொண்டு வரேன். எல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு போறதுக்கு உன் மனசு துணிஞ்சிடுதா? அம்மாவும் ஒரு அண்ணனும் இருக்கிறாங்களேங்கிறத கடைசி நேரத்துல மறந்துட்டியா அம்மா? கண்ணரன் நீயும் கணவன் மனைவியா வாழ முடியலையே, உலகத்தை வெறுத்துட்டீங்களா? என் கண்ணே தங்கம், உனக்காகவே தன் உசுரை வச்சுக்கிட்டு இருக்கிற உங்க அண்ணனை தவிக்க விட்டுட்டு போயிட்டியே அம்மா, தவிக்க விட்டுட்டு போயிட்டியே அம்மா. அவனுக்கு யாரும் தான் சமாதானம் சொல்ல முடியும்? உனக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரு நல்ல காரியத்தை செய்த பிறகுதான் நான் செத்து போவேன்னு சொன்னேன். எனக்கு முன்பு நீ சாவலாகிட்டியே அம்மா தங்கம், என் கண்ணே. இந்த தற்கொலைங்கிற முடிவுக்கு உன்னை யாரம்மா திருட்டு போறவங்க அப்ப அழுது அழுது சாகணும் நினைச்சு நீ சாவ நாடிட்டியா? நாம நினைச்ச பொண்ணோட நம்ம அப்ப வாழ விட மாட்டேங்கிறானே, இனி நமக்கு நிம்மதியே கிடைக்காதுன்னு இந்த உலகத்தை விட்டே போயிட்டியாப்பா. அத்தை மகளை கட்டிக்க கூடாதுன்னு சொல்ற அப்பா முகத்துல முழிக்க கூடாதுன்னு முடிவு கட்டிட்டியாப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் நினைக்காத நினைப்பெல்லாம் நினைச்சு கட்டாத கோட்டையெல்லாம் கட்டி உன்னை பத்தி சதா கனவு வேண்டிட்டு இருந்தேனே, எல்லாத்தையும் பிரயோஜனம் இல்லாம செய்துட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டியாப்பா. மகனே, உன் தங்கத்தை பாருப்பா. பேச்சிலையும் மூச்சிலையும் தங்கச்சி பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பியே, அந்த தங்கத்தை பாருப்பா. உன்னையும் என்னையும் மறந்து போன ராஜாத்தையும் பாருப்பா. செல்வாடா, நம்ம ராஜாத்தையும் பாருப்பா. கண்ணனுக்கும் தங்கத்துக்கும் கல்யாணம் செய்து வச்சுட்டு மரவேல பாக்குறேன்னு போறியே, உன் கண்ணுல மண்ணை போட்டுட்டு மண்ணுல பொருந்துட்டாப்பா. யோசனை இல்லாதவா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சது இதுக்குத்தானா? நீ என்னத்தை படிச்ச? எதுக்கு படிச்ச? என்ன போல படிப்பு இல்லாத பையன் கூட தற்கொலை பண்ணிக்கிறது பாவம்னு சொல்லுவாரு. நீங்க இப்படி படிப்பை படிச்சு போட்டு இந்த முட்டாள்தனமான முடிவுக்கு ஏன் வரணும்? அடி பாவி, எங்களை எல்லாம் எடுத்து எரிஞ்சு போட்டு நீ அந்த பையனும் கண்ணாலத்து பண்ணிக்கிட்டு சொகமா இருந்திருக்கிறாங்க. அதுக்காக படிச்சவங்களுக்கு லட்சணம் அதை விட்டு போட்டு என்னை அம்மாவை இப்படி மாற்ற வேண்டிய தங்கா. எதையும் சொல்லி புண்ணியம் இல்லப்பா, இதெல்லாம் எங்க அண்ணனுடைய கைங்கறி. அண்ணா, இப்போ மனசு திருப்தியா போயிட்டுதா? என் பொண்ணு வாழக்கூடாதுன்னு நினைச்சியே உன் மகனும் வாழாம போயிட்டானே, பாத்தியா? தன் தங்கச்சிக்காக தன்னுடைய ஆத்திரத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு என் பொண்ணு தங்கத்தை கூட்டிக்கிட்டு ஓடி வந்து உன் கால விழுந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சிடுங்கன்னு கேட்ட போது என் மகனை காலால மறைச்சியாவே, இப்போ உன் மகன் கால் மாட்டுல உட்கார்ந்து நீ அழுது கதற வேண்டிய கட்டம் வந்து பாத்தியா? அண்ணா அண்ணா, நீ சம்மதிச்சிருந்தா என் பொண்ணு இந்த முடிவுக்கு போவாளா? உன் மகன் தான் செத்திருப்பாளா? சொல்லுங்க, சொல்லு. ஒன்று 2 தப்பு பண்ணிட்டு தான் பேச
என்ன சாகடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் செத்துட்டேன்பா. கண்ணுக்கு கண்ணா வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குன என் ஒரே பையன் கண்ணை மூணான்னு கேள்விப்பட்ட உடனே நான் வாழ விரும்பல. செக்கோடா, இவனை நினைச்சு சிறுக சிறுக நான் உசுர விடுறதை விட நீயே என்ன சாகடிச்சு மகனோட அப்பனும் உசுர விட்டாங்கிற நல்ல பேர் இப்பவாவது எனக்கு கிடைக்கும். அதுக்கு முந்தி நீ உங்க அம்மாவை என்ன மனப்பூர்வமா மன்னிச்சிருந்தப்பா, மன்னிச்சிரு. ஆனா ஒரே வார்த்தை, ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ப்பா. அப்படி நீங்க கல்யாணம் செய்து வைக்கிறது உண்மையா இருந்தா நாங்க இப்பவே பழச்சுக்கிறோம். நீ படிச்ச பொண்ணுதாமா, புத்திசாலிதான் நீ. ராஜா, எங்க எல்லாத்தையும் ஆட்டி பழச்சிட்டியாப்பா. நீ என்ன தாமசா உடனே பூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. ஆர்வேட்டி, இனிமே என் மருமவன் செங்கோட இருக்கானே, அவன் சொன்னா எல்லாம் கரெக்டா. ஆமா மாமா, இனி தாமசமே பண்ணக்கூடாதுங்க. தாமசம் பண்ணா மறுபடியும் சத்து போவான்னு போயிடுவாங்க. இல்லன்னா இனிமே நாங்க சாகவே மாட்டோம். இப்பதாங்க எனக்கு சந்தோஷம் ஆச்சு. செங்கோடா, இந்த உலகத்துல யாரு வேணாலும் சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் நீயும் ரெங்கம்மாவும் சந்தோஷமா இருக்கலாம். விட மாட்டேன். அப்பா, காப்பாற்றுறேன், அதுவே போதும். என் ராஜா, உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல காரியத்தை செய்து வச்சுட்டுதான் நான் செத்து போவேன்னு சொன்னேன். அதே போல நடந்துருக்கமா? பிரிஞ்சு போன நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்தாச்சு, கல்யாணம் செய்து வைக்கலாம்ங்கிற முடிவுக்கும் வந்தாச்சு. இனிமே எனக்கு என்ன குறவு? குறவும் இல்லை. அண்ணா. என்னங்கம்மா? அண்ணா. என்னம்மா? தங்கத்துக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் செய்து வைக்கிறதோடு மட்டுமல்ல, உங்க பேரு செங்கோடனுக்கும் ரங்கம்மாவுக்கும் நீங்க என் சாவை நினைச்சு யாரும் அழவே கூடாது. அம்மா, மகனுக்காகத்தான் உயிரை விட்டா ஒரு தாய், அப்படிங்கிற நல்ல பேரு யாருக்கு கிடைக்கும்? நீ அழக்கூடாது. தாய் பேச்சு மீறாம நடந்த செங்கோடம் அம்மா சாகர போதும் அவ பேச்சு தட்டாம நடந்தா, அப்படிங்கிற நல்ல பேரு சம்பாதிட ராஜா, நல்ல பேரு சம்பாதி. அம்மா, அங்கம்மா, என்னம்மா வேணும்? எனக்கு இருந்தாலும் எங்கப்பா வந்தே தீர்வா. அவர் வந்தப்போ எல்லாரும் ஒத்துமையா இருக்க. என் பிள்ளைங்களுக்கு